என்கிட்ட மசாஜ் பண்ணார். மசாஜ் பண்ணிவிட்டு ப்ரோ பண்ணிகிட்டு இருக்க டைமில் ப்ரோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டார். என்ன ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃபுக்கு வந்து இப்போ மாடியிலேருந்து நடந்து வரக்கெல்லாம் கால் வந்து வழுக்கி விட்டாங்க, அதுக்கு வந்து டாக்டர்கிட்ட போகணும், ஏன்னா மசாஜ் தெரபிஸ்ட்னா மசாஜ் வச்சு பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அவங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணி விட முடியுமான்னு கேட்டாங்க. நானும் ஓகே ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் நான் வரேன்னு சொல்லிட்டு, அப்போ சலூன்லாம் முடிஞ்சிட்டு நைட் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணார், கார் எடுத்துகிட்டு வந்துட்டு சலூன் கீழே நின்றுட்டு நானே கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு அவர் என்னை கூட்டின்னு போயிட்டார். ஓகே, நம்ம கஸ்டமர் எப்பயுமே இந்த மாதிரி ஹோம் சர்வீஸ்லாம் நான் போய் பண்ணால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணியிருக்கேன். பண்ணுறப்போ இதுமாரி கூட்டின்னு போயிட்டு வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டார். வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு பார்க்குறப்போ வீட்டில் எல்லாருமே வந்து இருக்காங்க. எல்லாமே வந்து நல்ல பிக் ஃபேமிலி போல் இருக்குது. வீட்டில் தாத்தா பாட்டி பெரியம்மா குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. நான் நினச்சேன் இது ஒரு ஓகே ஜாயின்ட் ஃபேமிலி. அந்த மாதிரி விஷயத்தையே நான் போய் உள்ளே பார்க்குறப்போ அவங்க என்னங்க மாடியில் இருக்காங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு மாடி கூட்டின்னு போனாங்க. மாடி கூட்டின்னு போயிட்டு பார்த்தா ஒரு லேடிஸ், பெரிய அளவுக்கு பொண்ணு, சின்ன பொண்ணு தான் அது, ஆனால் பார்க்கறதுக்கு ஃபாரின் கல்ச்சர், எல்லாம் ட்ரெண்டியாக பக்காவாக இருந்தாங்க. ஓகே என்ன மேம் உங்களுக்கு வேணும்னு கேட்டால் இந்த மாதிரி இது ஆச்சுன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. அவங்க லைட்டாக வீங்க தான் இருந்தது. சரி நான் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு பண்ணால் அவங்க அப்போ நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. நைட்டி தான் போட்டுக்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து நான் என்ன மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் தான் இருக்கார். பக்கத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, பண்ணுங்க ப்ரோன்றாங்க. நான் எல்லாம் எனக்கு கொண்டு போன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களை மசாஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு காலை என்னுடைய இதில் தூக்கி வச்சு நான் மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய தொடமல் வச்சுட்டு அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணக்குள்ளே கொஞ்ச நேரம் பண்ணிகிட்டே இருக்கேன். முட்டி வரைக்கும் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தா அவங்க அந்த முட்டிக்கு மேலே இங்கே இருக்க நைட்டி வந்து இங்கே வந்துச்சு. சரி ஏதோ அவங்க எடுத்து வச்சுருக்காங்க போலன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக இது பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் பண்ணுறேன். பார்த்தா அவங்க நைட்டி வந்து சுத்தமாக தூக்கிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக தெரியுற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கார், நம்ம வந்து மசாஜ் பண்ணுறோம், எதனால் தப்பாக நினைப்பாரான்னு சொல்லிட்டு நான் வெறும் மசாஜ் நம்ம அவங்க அதில் கேர் பண்ண அவங்க வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஹஸ்பண்டை பார்த்து பேசுகிற மாதிரி நான் மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபுல்லாக ஓப்பனாக இருக்காங்க, நம்ம பார்த்து நினச்சா அவங்க ஹஸ்பண்ட் எதாவது தப்பாக நினைப்பாருன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தா ஃபுல்லாக ஒரு மாதிரி காலியை ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க, அந்த மாதிரி உட்காரும் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் மசாஜ் நல்லா பண்ணுறப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ இது திட்ட போகிறாரு, நம்ம வந்து ஏதோ தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக பண்ணுறேன். உடனே அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, ப்ரோ ஏன்னா ட்ரை பண்ணுங்க ப்ரோ சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது ஒரு ஹஸ்பண்டு இந்த மாதிரி ஏதோ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க, அவங்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நார்மலாக